ஹாய் ஹாய் ஜியானா, என்ன கிளம்பிட்டீங்க? எங்கே போகிறீங்க? ஒன்று போகிறீங்களா? அதுக்கு அப்படி ஜாலியாக வெளியே கிளம்பிட்டோங்க. ஜாலியாக எத்தனை மாதத்துக்கு அப்புறம் கிளம்பியிருக்கீங்க? ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வெளியே போகலான்னு கிளம்பிட்டோம். அழுகாத தங்கம், வண்டியில் போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்ன அவ்வளோ பிஸியா சார்? பிஸியெல்லாம் இல்லை, கொஞ்சம். இனிமேல் போட்டுடலாம் டெய்லியும். ஜியானா, இனிமேல் ரெகுலராக வீடியோ வருமா? போட்டுருவீங்களா? போட்டு சொல்லு. போகலாமா? அம்மா எப்படி இருக்கேன்? வெள்ளையா இருக்குண்ணா. இருக்கலாம் டாடா கருப்பா இருக்கண்ணா. சரி சரி. டாடா எப்படி இருக்காரு? சரி சரி, போகலாம். பாய் சொல்லு. பாய். வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லு. வாங்க வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். அது என்ன வாய்ஸ் இப்படி? என்னடி வாய்ஸ் இது? சரி அவங்க வெளியே போகிற மூடில் இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. சரி ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, போகலாம். ஐ எம் ரெடி. நாங்கள் கிளம்பி வெளியே வந்துட்டோம். நந்தா இன்னும் உள்ளேயே இருக்கார், வரல. உள்ளே இருக்கட்டும், நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஏப்பாப்பா? யார் வண்டி ஓட்டுறது? வந்துட்டாரு. ஏமா டாடா எங்கடா? பேசிகிட்டு இருக்காங்களா? இன்னும் வரல. நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்? இன்னும் இவ்வளோ நேரம் யோசிக்கிற? எங்கே ஜியானா போகிறோம்? பர்கூரா? பர்கூரா? பர்கூர் போகிறோமாமா? பர்கூர்லாம் போகல. இந்நேரத்துக்கு பர்கூர் போவாங்களா? பேசுனல பர்கூருக்கு. ஏய், நான் அது வந்து பார்ட்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் பர்கூர் பார்ட்டிகிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம இப்போ பர்கூர் போகிறோம்னு நினச்சிக்கிட்டேன். பர்கூர் போல தங்கம், சும்மா ரவுண்ட் அடிக்க போகிறோம். சும்மா அப்படியே போயிட்டு வரலாம். ஓகே. பாப்பாக்கு என்ன வேணும்? ஏதாச்சும் வேணுமா பாப்பாக்கு? என்ன வேணும்? தோசையா? தோசை வேணுமா? தோசை சொல்லிட்டியா? என்ன வேணும்? என்ன வேணும் பாப்பாக்கு சொல்லு. என்ன வேணும்? ஒண்ணுமே வேணாமா? அம்மா ஒண்ணுமே வேணாமா? ஒண்ணுமே வேணாமா? ஓகே, தேங்க்யூ. ரவுண்டு போயிட்டு வரலாமா? வேற ஒன்றும் வேணாமா பாப்பாக்கு? சரி ஓகே, வெரி குட் கேர்ள், குட் கேர்ள். வாங்க ரவுண்ட் போகலாம் சொல்லு. ரவுண்டு போயிடலாம். என்னந்தா பணத்தை எடுத்து 1000 ரூபாய் கையில் கொடுத்தா லைட்டாக ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. எப்பயுமே நீ சொறி வைக்கிற மாதிரி தலவாணி கட்டியில் சொறி வச்சுட்டு வந்துட்டேன். கிளம்பிட்டோம், வந்துட்டோம். பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு பெட்ரோல் போட்டு காசு கொடுன்னு கேட்குறாரு. காசை நான் எடுத்துகிட்டே வரல. காசு எடுத்து பிலோ கடியில் வச்சுட்டு வந்துட்டேன். அதான் எப்பயுமே பணத்தை எடுத்து தலவாணி கடையில் சொருகி வைப்பாளா, அந்த நினைப்பிலே சொல்லி வச்சுட்டேன். சுத்தமாக காசு இல்லை. நல்ல வேலை 200க்கு போட்டோம். ஏதாவது இருந்ததை அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நான் எப்பவுமே ரொம்ப ஞாபகமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவேன். கிளிப்பேன். சிரிக்கா ஜியானா? தங்க காசு வச்சுட்டு வந்துட்டாரு தங்க டாடா. பெட்ரோல் போட வேணாமா? உன்கிட்ட காசு இருக்கா? ஏன் காசு இல்லையா? அப்ப எதுவுமே வாங்கி தர மாட்டியா எனக்கு? எடுத்துட்டு வரணும். வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, போய் இறங்கி போய் எடுத்துட்டு வா போ. ஏய், இறங்கு போ. என்னடா திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்க? படிக்கட்டு ஏறணுமா? ஏன்டா ஜியானா, படிக்கட்டு ஏறணுமா? தேட போய் எடுத்துட்டு வர சொல்லிட்டான்.
கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு பார்த்தா நான் போய் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா அவர் தானே போகணும். யார் தப்பு? யார் தப்பு? தாடா தப்பு என்ன? சாவி கொடு. அவரை போய் எடுத்து வர சொல்லு. சாவி கொடு. பேக்கில் பின்னாடி இருக்கு. குடுக்குடுன்னு ஓடி போய் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். ஓடிலாம் முடியாது போ. ஆமாம், நீ வேறு சும்மாவே படியில் வலிக்கி விழுந்துட்டு இருக்க. ஓடியெல்லாம் போகாதீங்க, நடந்தே போங்க. இன்னைக்கு பாப்பாவோட படிக்கட்டில் வலி போட்டு 2 பேர் விழுந்தாங்க. அவருக்கு அடிப்படல, பாப்பாக்கு தான் மண்டையில் செவுத்துல அடிச்சிருச்சு. பாட்டு போடணுமா? ஏன்? தூக்கம் வருதாம்மா மேடம்க்கு, அதனால பாட்டு போடு செல்ல தூங்காமல் இருக்கேன்னு சொல்கிறேன். வண்டியில் வந்து செட்டு இல்லை, பாப்பாக்காகவே செட்டு போடணும். ஏத்தங்க டாமினோஸ் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் டாமினோஸ்க்கு வரும். ஆக்சுவலி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம், பட் இங்கே வந்து சாப்பிட்டதில்லை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜியானா ஜியானா மீனா வந்துருவா. மீனா வந்துருவா. அம்மனுக்கு மீனா நம்ம ஏதோ சிக்கன் மெட்டாபால்ஸா, ஒன்லி கார்லிக் டேஸ்ட்டு தான் தெரியுது. இது ஏதோ கார்லிக், என்னது கார்லிக் பிரெட். ஆமாம், ஒன்றுமே இல்லை. ஏன்டா வாங்கணுன்னு இருக்கு. வந்தா எப்படி இருந்துச்சு? 300 rupees லாஸ். கூப்பிடுவேன். டாமினோஸ் வந்தது தப்பு இல்லை, நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் தப்பு. வேற எதுவுமே இல்லை, நாங்கள் ஆர்டர் பண்ணல, வேற எதுவுமே இல்லை. இருந்ததை ஆர்டர் பண்ணோம், சிக்கன் மெட்டாபால்னு. நான் வந்தது பாப்கார்ன், ஆஸ் யூஷுவல் பாப்கார்ன் வாங்கலான்னு தான் வந்தேன். அது இல்லை. இவர் பிஸா வாங்குறேன்னு வந்தார், எந்த ஐட்டம்ஸுமே இல்லை. அதனால் இதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு பண்ணோம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? இந்த ஹோட்டலுக்குலாம் இல்லை, எங்கே வந்திருக்கோம்? இது என்ன மொழின்னு தெரிஞ்சால் யாராவது கமெண்ட் பண்ணுங்க. நந்தா மோடமங்கலம். மோடமங்கலம் எப்படி இருந்துச்சு? கேஎஃப்சி தவிர எங்கேயும் போக மாட்டேன் இப்படி இருக்கே. ஆமாம், கேஎஃப்சி தான். இப்போவும் எகெயின் ஒரு சம்பவம் பண்ணிட்டோம். டாமினோஸ் போனோம்ல, அங்கே வந்து பாப்பா செருப்பு விட்டுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நாளே சரியில்லைன்னு நினைக்கிறேன். நாளும் சரியில்லை, திங்கிற சோறும் சரியில்லை. ஆமாம், ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு டிஷ்ஷாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். போட்டு வரோம் பாருங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் எகெயின் ஒன்று பண்ணிட்டோம். மேலே ஏறி வந்துட்டோம். சாவி பேக்கில் இல்லை, கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். அதாவது பேக்கில் தான் வச்சுருப்போம் சாவியை. அவர் வந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்காக மறுபடியும் வந்தாங்கல்ல, அப்போ வந்து அவர் லாக் பண்ணிவிட்டு கார்லேயே வச்சுட்டாரு. இப்போ சாவி எடுக்க மறுபடியும் கீழே போயிருக்காரு. ஏன் தான் இன்னைக்கு இப்படி நடக்குதுன்னே தெரியல. இன்னைக்கு சம்பவங்கள் அருமையான நாள், சூப்பர் சம்பவம். சாப்பிட்டது எல்லாமே சரி 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 உனக்கு இறங்கவே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சும்மா அப்படியே வ்ளாக் போட்டு ரொம்ப நாளாச்சு. வ்ளாகில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எதுவுமே நம்ம அப்டேட்டடாகவே இல்லை. கொஞ்சம்
நந்தா வந்து பிஸியாக இருக்காங்க. நந்தா பிஸியாக இருந்தால் நீ என்ன பண்ணுன்னு கேட்கலாம். நான் சோம்பேறியா சும்மா இருந்துட்டேன். இனிமேல் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண பார்க்குறோம். இன்றைக்கி அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.